ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா 21/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 145. ஓகேங்களா, 145. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 4, 5, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். ஏபிபிசிஏசி இதை பார்த்தீங்கன்னாக்கா 45 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, 45 பிசியில் பாஸு பாருங்கள். இப்போ 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 485ன்னு ஒன்று கொடுத்துருந்தேன், 354ன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. அந்த 8க்கு பதிலாக ஒரு 1 போட்டிருக்கணும். 1 போட்டிருந்து பாக்ஸ் போட்டிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் வின்னிங். அதே மாதிரி 3க்கு பதிலாக ஒரு 1 கொடுத்துருந்தோம்னாலும் சூப்பர் வின்னிங் தான். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ கார்னியா ப்ளஸை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 22/1/2026 கார்னியா ப்ளஸ் 607 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3, 5, 6, 7. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 54, 45, 48, 84, 58, 85, 63, 36, 53, 35, 63, 56, 62, 26, 25, 52, 75, 57, 50, 05, 70, 07, 76, 67, 31, 13, 12, 21, 32, 23. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. அதே கம்மியான நம்பர் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாதலேயும் வரலாம். அதனால தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, எனக்கு வந்திருக்கிற கெஸ்ஸிங் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா, இது 2ஆக தான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதுவும் முக்கியமான நம்பர் தான், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, இதுவும் முக்கியமான நம்பர் தான். ஆனால் வந்து எனக்கு இதில் கொஞ்சம் ஏதோ முக்கியமான நம்பர் இதில் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 548, 635, 625, 750, 765, 312. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. இது வந்து எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. இதில் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் 500 கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா, கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா, இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.